பார்க்க போகிறோன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறத பார்க்கலாம். இது ரெண்டுத்தோட டெக்னிக்கல் அனலைஸ் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். சரி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 73 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வேறு க்ரியேட் ஆகிருக்கு லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்ட் வேறு க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 70 கிட்ட வரும்போது மேலே போயிருக்கு நிறையா. அது வந்துட்டு எந்த பாயிண்ட் வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கிட்ட போயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது இந்த சப்போர்ட் பாயிண்டில் மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்தால். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா ரேட் கட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ரேட் கட்டு மட்டும் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்கிங் செக்டரில் இருக்கிற எல்லாமே மேலே போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில். நிறையா டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனலைஸ் வீடியோ எப்படி பண்ணுறது அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. நான் வந்துட்டு உங்களுக்கு இது எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபினான்ஸில் இருக்கிற ஒரு பேங்க்கு. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா பழைய ஹைக்கு பண்ணுச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ மெஷரில் போய் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்குன்னு. இங்கேருந்து பழைய இந்த ஹைக்கு போனாலே 30%ன்னு காட்டுது. அதுக்கு முன்னாடி இருந்த ஹைலாம் போணுச்சுன்னா 40% கிட்ட காட்டுது. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ்னால் எந்த ப்ரைஸில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 41 ரூபாய்க்கிட்டலாம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபுல் அனலைஸும் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸோட ஃபுல் அனலைஸும் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுல போய் பாருங்கள். அதில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44 ரூபா, ஐடிஎஃப்சியோட பார்த்தீங்கன்னா 73 ரூபா. பிஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது, 6.75 தான் இருக்குது. ஐடிஎஃப்சியில் 19.36 இருக்குது. ஏன்னா இண்டர் சிபி பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கம்மியாக இல்லை கரெக்டான ப்ரைஸில் இருக்கா இல்லை லோவான ப்ரைஸில் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா போய் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஃபுல் அனலைஸ் வீடியோ பாருங்கள். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸில் 8400 கிட்ட இருக்குது. இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 55,000 ரூபான்னு காட்டுது. ஐடிஎஃப்சியோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 லேக் கேபிட்டலை அச்சீவ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தரல. அதுவும் இல்லாமல் டிவிடெண்ட் தரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்லேருந்து தருவேன்னு சொல்லியிருக்காங்க. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 3.42% கிட்ட வச்சுருக்காங்க டிவிடெண்ட் ஈல்டு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 642, இது 301 இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வட்டிக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அதனால தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆர்ஓசி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு, இது 6 இருக்குது, அப்படியே டபுளாக இருக்குது. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸில் பார்த்திங்கன்னா 11 கிட்ட இருக்குது. ஆனால் சேல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்குது. சேல்ஸ் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா இல்லை 8000 இருக்குது, அதில் 1500 இருக்குது. ஆனால் சேல்ஸ் குவார்ட்டர் வேரியேஷன் பாருங்கள். பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா இதில் 27 இருக்குது, இதில் 22 இருக்குது. ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நெட் ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆர்ஓசியில் பார்த்திங்கன்னா 11% கிட்ட வச்சுருக்காங்க உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸு. நீங்கள் எந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இல்லாமல் லோன்ஸ்லாம் தருவாங்க. சீக்கிரமாக பணத்தை கொடுத்து அதிக வட்டிக்கு தான் இவங்க பணமே கொடுப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அதிக ப்ராஃபிட் பண்ணுறாங்க ஸ்மால் ஃபினான்ஸ்லாம்.